ரமதானுடைய மாதம் கடைசி 10 ஆண்கள் பள்ளிவாசலில் 10 நாட்கள் இஅ்திகாஃப் அமர்வது என்பது சுன்னத்தே முவக்கதா அலல் கிஃபாயாவாக இருக்கிறது. அதாவது மஹல்லால குறைந்தபட்சம் ஒரு நபராவது இஅ்திகாஃபில் உட்காரணும், மாறி மாறியாவது உட்காரணும், அல்லது முழுவதுமாக 10 நாட்கள் இஅ்திகாஃபில் கடைசி 10 உட்காரணும். யாருமே உட்காரல என்பதாக சொன்னால் முஹல்லாவாசிகள் அனைவருமே பாவியாக மாறுவார்கள். எனவே இந்த இஅ்திகாஃப் உட்காரக்கூடியவர்களுக்கு 4 விதமான சிறப்புகள் ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. தாங்களும் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். முதலாவது, யார் ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் உட்காருவார்களோ அவர்களுக்கும் நரகத்திற்கும் இடையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 பெரும் அகழிகளை அல்லாஹ் தோன்றி விடுகிறான். அதாவது நரகத்துக்கு போக சான்ஸே இல்லை. முதலாவது. இரண்டாவது, இந்த ரமதானுடைய கடைசி 10 பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் உட்கார்ந்தார்கள் என்பதாக சொன்னால் அவர்கள் நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னால் ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அதை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவும் அவர் அடைந்து கொள்வார். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 பள்ளிவாசலில் ஆண்கள் இஅ்திகாஃப் உட்காருவார்களோ அவர்களுக்கு 2 ஹஜ்ஜுகள் 2 உம்ராக்கள் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவதாக, யார் ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் அமர்வார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த 4 சிறப்புகள் ஆக பெரும் சிறப்புகளாக இருக்கிறது. ரமதானுடைய இந்த காலங்களில் கடைசி 10 ஆண்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் உட்கார முயற்சி செய்ய வேண்டும். பெண்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம். பெண்கள் பள்ளிவாசலில் உட்காரக்கூடாது. பெண்கள் வீட்டிலுடைய ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக இஅ்திகாஃப் உட்காரலாம். அது எப்போ சொன்னால் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அந்த வீட்டு இஅ்திகாஃப் அவர்கள் உட்காரனால வீட்டினுடைய வேலைகளுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது சொன்னால் அந்த நேரத்தில் பெண்களும் வீட்டில் ஒரு ஓர்மையாக இஅ்திகாஃப் அமர்ந்து கொள்ளலாம். எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த புனித பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய ரமதானுடைய எல்லா அமல்களையும் ஏற்று அருள்வானாக. ஆமீன்.